இன்னைக்கு நம்ம சேனல்ல 2016 ரிலீஸ் ஆன மார்க்ங்கிற ஒரு படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, காட்டுக்குள்ள ஒரு லேப் இருக்கு. அந்த லேப்ல கிட்டத்தட்ட 8 சயின்டிஸ்ட் வேலை பார்ப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு செயற்கை குழந்தையை உருவாக்குறாங்க. அது பாக்குறதுக்கு அப்படியே மனுஷன மாதிரி இருக்கும். அது மட்டுமா, ஒரே மாசத்துல அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆயிரும். இப்படி மடமடன்னு வளர்ந்துட்டு இருக்கும். அந்த செயற்கை குழந்தைனால இந்த 8 சயின்டிஸ்டுக்கும் இந்த படத்தோட ஹீரோனும் என்னென்ன பிரச்சனை பாக்குறாங்க தான் இந்த படத்தோட கதையை. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த லேபை தான் காட்டுறாங்க. அப்ப அந்த லேபுக்குள்ள அதோட சிசிடிவி கேமரா காட்சியை காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப எதுக்கு இருக்க அந்த பொண்ணை பார்த்து, இந்த பாரு செல்லம், நான் அவங்கிட்ட பேசிட்டேன், எதை பத்தி நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை வெளியே விடுவாங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு என்ன நினைச்சாந்தல, திடீர்னு பாஞ்சு வந்து இந்த லேடியோட கண்ணுல குத்திட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் பார்த்து 2 பேர் உள்ள வந்ததும் இவளுக்கு மயக்க ஊசியை போட்டு இவளை மயக்கப்பட வச்சுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவ யாருன்னா, இந்த லேபு நடத்துறாங்கல அந்த கார்பெட் கம்பெனிக்குல இவ வேலை பாக்குறா. ஒரு ஏஜென்ட் மாதிரி தான். இப்ப எங்க போயிட்டு இருக்கானா, அந்த லேபுக்கு தான். கடைசியா நடந்த சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறம் அந்த கார்பெட் கம்பெனி இவளை என்ன ஏதுன்னு விசாரிக்க அனுப்பிட்டு இருக்கோம். அப்படி வர்ற வழியிலே இவளுக்கு ஒரு போன், நீ போற இடம் ரொம்ப ஆபத்தான இடம், அதனால பார்த்து கொஞ்சம் சாக்கரையாருன்னு சொல்லி அவனும் போனை கட் பண்ணிடான். இவன் நேரம் அந்த இடத்துக்கு வந்துடா. அப்ப முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய வீடு இருக்கும். இந்த வீட்டுல தான் அந்த 8 சயின்டிஸ்டும் இருப்பாங்க. அதே நேரம் பக்கத்துல பார்த்தா ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளதான் அவங்க லேப் வச்சிருப்பாங்க. அந்த லேபுக்குள்ளதான் அந்த பொண்ணை அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரு மார்கன். அப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அதே நேரம் பார்த்து ஒரு கருப்பு சயின்டிஸ்ட் வந்ததும் நம்ம ஹீரோனை உள்ள கூட்டு போயிடறான். அப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு சயின்டிஸ்ட பாக்கணும்ல. முதல்ல எமிங்கிற ஒரு பொண்ணை பாக்குறா. இவளோட வேலை என்னன்னா, அந்த மார்கன்கிற பொண்ணை இவதான் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வருது. இவளோட வேலை இது. அடுத்ததா பார்த்தா ஒருத்தர் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். இவனோட வேலை என்னன்னா, இங்க இருக்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்கறது இவன் தான். இது இவனோட வேலை. இவங்கிட்ட கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு அடுத்ததை யார பார்க்க போறானா, நாம ஆரம்பத்துல ஒரு சிசிடிவி கேமரால ஒரு லேடிய போட்டு அடின்னு அடிச்சிருப்பால, அவளும் கூடவே இன்னொரு சயின்டிஸ்ட் இருப்பா. இவளை பார்க்க உள்ள வந்ததுமே அவளோட கண்களை பார்த்தா ஒரு பக்க கண்ணு ரொம்ப டேமேஜா இருக்கும். அப்ப அந்த லேடி நம்ம ஹீரோனை பார்த்து, இது எல்லாமே என்னோட தவறு தான், அவளோட தவறு எதுவுமே இல்ல, அவளோட மனநிலை தெரியாம நான் பேசிருக்க கூடாது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணன்னு இவன் மேலே தப்பு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அடுத்தது அந்த லேபுக்குள்ளே வந்துடா. அப்ப அந்த லேபுல பார்த்தா ஒரு வயசானவன் இருப்பான். இவனு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தான். ஆனா இவனுக்கு மேல இன்னொரு சயின்டிஸ்ட் இருப்பா. அவ இனிமேதான் வருவா. அப்ப அந்த சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோனை பார்த்து, இந்த குழந்தைகளை எப்படி உருவாக்குறங்கிறத அதை பத்தி சொல்லிட்டு இருப்பான். முதல்ல ஒரு குழந்தையை உருவாக்குனாங்களாம். அதோட வளர்ச்சி சரியில்லாதனால அதுல இவங்களுக்கு தோல்வியாயிருது. அதுக்கப்புறம் ஒரு 2வது குழந்தையை உருவாக்குறாங்க. அதுல இவங்க நினைச்ச மாதிரி வராதனால அதுலயும் தோல்வியாயிருது. இப்ப கடைசியா 3வதா இந்த மார்க்குங்கிற குழந்தையை உருவாக்கி இருப்பாங்க. இவளுக்கு சிரிப்புனா என்ன, மகிழ்ச்சினா என்ன, அழுகுனா என்ன, துக்கம்னா என்ன, எல்லா உணர்வுகளையும் இவளுக்குள்ள செலுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே மாசத்துல இவளுக்கு வயசு 5 ஆயிரும். அந்த அளவுக்கு மடமடன் வளர்ந்துட்டு இருப்பா. இந்த மார்க்கனை உருவாக்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இவளுக்கு வயசு 17. அப்ப அந்த வீடியோல பார்த்தா இவ முத பிறந்ததுல இருந்து இவ வளர வரைக்கும் வீடியோ எடுத்திருப்பாங்க. அப்ப இவ பிறந்த உடனே இவளை கையில தூக்கி வச்சிருப்பாளே நடுவுல அந்த சைனாக்காரி தான் இவங்க எல்லாத்துக்குமே ஜீப்பு. அதுக்கப்புறம் பார்த்தா இவளோட 5வது வயசுல இவ ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருப்பா. நல்லா சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பா. இந்த வீடியோ காட்சியும் அது மட்டும் இல்லாம இவளோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் வருஷம் கொண்டாடி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு சயின்டிஸ்ட போட்டு அட்டாக் பண்ணிருப்பால. அந்த வீடியோ காட்சியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவளை பாக்குறதுக்காக இன்னொரு ரூமுக்கு வந்துறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு மொட்டை சயின்டிஸ்ட் இருப்பான். இவனோட வேலை என்னன்னா, நம்ம மார்கனை கண்காணிக்கிறது. அப்ப அந்த பொண்ணை பார்த்தா ஒரு கண்ணாடி கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க. அவளும் செஸ் விளையாண்டுட்டு இருப்பா. அப்படி பொழுதுபோக்கு என்னன்னா, இந்த செஸ் விளையாடுறது, பாட்டு கேக்குறது, இதுதான் அவளோட பொழுதுபோக்கே. அப்ப நம்ம ஹீரோன பக்கத்துல போனதுமே அவளும் முன்னாடி வந்துடா. அப்ப அந்த மார்கனை பார்த்து, உன்னோட பேரனு கேட்குமே அவளும் மார்க்கன்னு சொல்லுவா. எதுக்காக நீ ரொம்ப சோகமா இருக்கன்னு கேட்டா, என் மேல அதிக அன்பு வச்சிருக்கவங்களே நான் தாக்கிட்டேன், அதனாலதான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன், இனி இந்த தப்ப செய்ய மாட்டேன்னு இவ பேசிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் கேட்டதுக்கு அப்புறம் அந்த மார்க்கனை பார்த்து, நாளைக்கு ஒன்னு பார்க்க ஒரு டாக்டர் வருவாரு, அவர்கிட்ட நீ பேசுறது நடந்துக்கிறது வச்சுதான் உன்னோட முடிவை எடுக்க முடியும் சொல்லிட்டு இருக்க. அப்ப இவளோட கைய கொண்டு கண்ணாடியில வைப்பா. ஆனா அதை கண்டுக்காம நம்ம ஹீரோன் அவ பாட்டுல வெளியே வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து அந்த சைனாக்காரி வந்துருவா. நான் பெரிய ஜீப் சயின்டிஸ்ட் சொன்னேனே, அது இவதான். இவளை தான் அந்த மார்க்கன் தன்னோட அம்மாவா நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த குழந்தையை உருவாக்குனது இவதான். இந்த சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் இருக்கும். அப்ப இவளை செக் பண்றதுக்காக இவ அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்த்தா அதுல மார்க்கனோட வீடியோ இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா அவ அந்த கேமரா பக்கத்துல நின்றுட்டு இருப்பா. இவளே
அப்படியே பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவளு வெளியே வந்து பார்த்தா அந்த சமையல்காரன் வேற நின்றுட்டு இருப்பான். அப்ப அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் பார்த்தா அந்த எமிங்கிற பொண்ணு வேற உட்கார்ந்து இருப்பா. அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அந்த கேப்ல இவ அந்த லேபுக்குள்ள போயிடுறா. அப்படி அந்த லேபுக்குள்ள வந்ததுமே அந்த லேப்ல தான் கம்ப்யூட்டர் இருக்குமே, அதை ஓபன் பண்ணி இந்த கேமரா வேற லைவா ஓடிட்டு இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிட்டு நேரா அந்த மார்க்கனை பாக்குறதுக்காக இவன் அந்த கண்ணாடி கிட்ட வந்துடுறா. அப்ப அவளும் பக்கத்துல வந்ததுமே இந்த எமியை பார்த்து போன தடவை இவன் அந்த காட்டுக்குள்ள கூட்டு போயிருப்பால, அதே மாதிரி எங்கேயாவது கூட்டு போன்னு சொல்ல அதுக்கு இந்த எமி கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே காட்டுக்குள்ள ஒரு அழகான ஆறு இருக்கு, அதை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கும், அந்த இடத்தை பார்க்கவே ஒரு சொர்க்கமா இருக்கும், கண்டிப்பா உன்னை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒரு பிளாஸ்பாக் இவ கடைசியா ஒரு இடத்த கூட்டு போயிருப்பால, அப்ப அந்த இடத்துல அந்த மரங்களை பார்த்து இவ ரசிச்சிட்டு இருப்பா. அப்படி இந்த இயற்கையை ரசிக்கும் போது பின்னாடி ஏதோ சத்தம் திரும்பி பார்த்தா ஒரு மான் வர அடிபட்டு கிடக்கும். அது உசுருக்காக போராடிட்டு இருக்கும். அப்ப அதை பார்த்து இவ பக்கத்துல வந்து உட்காந்து அதோட கழுத்தை தடை கொடுக்குமே, அது கொஞ்சம் கொஞ்சமா சொக்கிட்டு இருக்கும். அப்ப திடீர்னு அதோட கழுத்தை பிடிச்சு திருக்குமே அந்த மான் செத்து போயிரும். ஆனா இவ எதுக்காக கொண்டிருப்பானா, அது வழியில கடந்து துடிக்கிறத பார்க்க முடியாம இவ கொண்டிருப்பா. இத பார்த்த எமி ரொம்ப சாக்காக அதோட தான் இவளை அடைச்சு போட்டிருப்பாங்க. இந்த பிளாஸ்பேக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்ண கால விடிஞ்சதுமே இந்த மார்க்கனை செக் பண்றதுக்காக அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க ஒரு டாக் டிரைவர் அனுப்பி வச்சிருப்பாங்க. இவன் அந்த பொண்ணை நல்லா செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகேனா எந்த பிரச்சனை இல்ல, ஒருவேளை எல்லாமே தப்பா இருந்தா இந்த மார்க்கனோட ஜோலி முடிஞ்சு போயிடும். அப்ப இவன் அந்த லேபுக்குள்ள வந்ததுமே அந்த லேபுக்குள்ள தான் ஒரு கண்ணாடி கொண்டு அடைச்சு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த கண்ணாடிக்கு வெளியே ஒரு சேரை வேற போட்டிருப்பாங்க. இந்த சேரை பார்த்ததுமே எதுக்காக சேர் வெளியே இருக்கு என்ன ஏதுன்னு அந்த சயின்டிஸ்ட் பத்த கேட்டா, சார் உங்களோட பாதுகாப்புக்காக தான் நாங்க வெளியே வச்சிருக்கோம். ஓ என்னோட பாதுகாப்பா, நான் இந்த கண்ணாடிக்கு வெளியே தான் உட்காந்து பேசுனா நான் இப்படியே கிளம்பி போயிடுறேன், இந்த ஆராய்ச்சி எல்லாம் ஃபெயிலும் சொல்லிடுறேன்னு இவன் வேற மிரட்டுமே. இதை கேட்டு அங்க இருந்த சயின்டிஸ்ட் பயந்து போய் இவனை வேற உள்ள விட்டுறாங்க. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த மார்க்கனை வேற பக்கத்துல உட்கார வச்சு இவகிட்ட நிறைய கேள்வி கேட்பான். அப்ப அந்த பொண்ணை பார்த்து முதல் கேள்வி என்ன கேட்பானா, நீ எங்களை மாதிரி இயற்கையான படைக்கப்பட்டவில்ல, நீ ஒரு செயற்கைன்னு உனக்கு தெரியுமா கேட்டா அதுக்கு இவ ஆமான்னு சொல்லுவா. அடுத்து 2வது கேள்வியில இவ காட்டுக்குள்ள ஒரு மான கொண்டிருப்பால, அது சரியா தப்பான்னு கேட்டா இவ சரின்னு சொல்லுவா. அது வழியில துடிச்சதுனால நான் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லுவா. அடுத்து 3வது கேள்வி, இவ ஒரு சயின்டிஸ்ட போட்டு அடின்னு அடிச்சிருப்பால, அது சரியா தப்பான்னு கேட்டா அது தப்பு தான், முழுக்க முழுக்க அது என்னோட தப்பு தான், நான் இப்ப வரைக்கும் அதை நினைச்சு வேதனைப்படுறேன் வருத்தப்படுறேன்னு இவ இப்படி சொல்லிட்டு இருக்க. அதே நேரம் வெளியே இருக்க சயின்டிஸ்ட்கள் அப்படி மனசுல பக்கு பக்குன்னு இருக்கும். அப்ப திரும்ப உள்ள பார்த்தா இந்த டாக்டர் பைய சும்மா இருக்க மாட்டான். கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு அவள் வேற கொஞ்சம் கொஞ்சமா அழுக வச்சிட்டு இருப்பான். ஆனா இந்த டாக்டர் பைய இவளை விடுற மாதிரி இல்ல, அப்படி கேள்வி கேட்கற பேர்ல கோவத்தை வேற கக்கிட்டு இருப்பான், காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து இவ வேற இவளோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அவளோட கைய வேற பாக்கும்போது, ஹே ஒன்னதான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னமோ உன்னோட கைய பாத்துட்டு இருக்கேன்னு இவன் இப்படி கோவத்துல கத்தமே இவளோட பேஸ் ரியாக்ஷன் மாறி போயிரும். அப்ப திடீர்னு பாஞ்சு போய் இவனை கீழே தள்ளி விட்டு இவனோட கழுத்தை கடிச்சு அவனோட சதையை எடுத்துற. இவன் கழுத்துல இருந்து ரத்தமா வந்து அவன் வேற துடிச்சிட்டு இருப்பான். இத பார்த்த சயின்டிஸ்ட் எல்லாம் அப்படியே அள்ளு விட்டு போவோம். அப்ப அந்த மொட்டை சயின்டிஸ்ட் தான் ஒரு ஸ்லீப்பிங் கன் எடுத்துக்கிட்டு இவனு உள்ள வந்துறான். அப்ப அவளை பார்த்து சுட போக அவன் பக்கத்துல அந்த டாக்டர் தெரிப்படுமே அவனோட முதுகுல அது பற்றும். அப்ப மறுபடியும் அந்த கண்ணை வச்சு சுடலான்னு போக இவ பக்கத்துல ஓடி வந்து அவனோட கையை தட்டி விட்டு அவனை வேற அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இவளுக்கு பின்னாடி வந்துட்டு இருப்பா. அப்ப அந்த பொண்ணு எங்கடா பார்த்தா இவன் அந்த லேபோட்டு வெளியே ஓடி வந்துடா. அப்ப வெளியே பார்த்தா எமி வேற உட்கார்ந்து இருப்பா. அப்ப அவளை என்னமோ ஏதுன்னு ஓடி வர நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்ததும் அவ கையில வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு இவளோட முதுகுல சுடுமே அவளும் மயக்கப்பட்டு விழுந்துறா. அப்ப அந்த மயக்கத்துல முடிச்சு பார்த்தா இவளோட கையை களை கட்டி போட்டிருப்பாங்க. இத பார்த்து இவ வேற பதறிட்டு இருப்பா. எதுக்காக இவளோட கையை காலை கட்டி போட்டிருப்பாங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனி இருக்க இவளை கொல்ல சொல்லி இருக்கும், அதனால இவளுக்கு விச ஊசி போடலான்னு தான் இவளோட கையை காலை கட்டி போட்டிருப்பாங்க. பொதுவா மனுஷங்க ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் எமோஷனல் ஆக மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. ஆனா இந்த மார்க்கன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே கோவப்படுவா. இவளோட எமோஷன் சக்தி அதிகமா இருக்கும், மனுஷனோட அதிகமா இருக்கனாலதான் இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அங்க இருக்க யாருக்குமே இவளை கொல்ல விருப்பமே இருக்காது. அப்ப அந்த பெரிய சயின்டிஸ்ட் இருப்பானே வயசானவன், அவனை எவ்வளவு சொல்லி பாப்பான். ஆனா அந்த சைனாக்காரி ஏத்துக்க மாட்டான். இது மேலெடுத்து உத்தரவு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இவள் கைய வரிச்சிடா. வேற வழியே இல்லாம மனசு உடைஞ்சு போய் அந்த வயசான சயின்டிஸ்டும் இத பார்க்க முடியாம வெளியே போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவளுக்கு விச ஊசி போறதுக்கு முன்னாடி முதல்ல மைக் ஊசி போடலான்னு அந்த சைனாக்காரியும் அந்த முட்டை சயின்டிஸ்டும் இவ பக்கத்துல வர இத பார்த்து இவ கதறிட்டு இருப்பா. பிளீஸ் எனக்கு இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருப்பா. அப்ப அந்த சைனாக்காரி பக்கத்துல வந்து, நான் உன்னோட அம்மாவே கிடையாது, உனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லி இவளுக்கு முதல்ல மைக் ஊசி போட்டுறாங்க. அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் இவளும் மயங்கி போயிடுறா. இவ மயங்கினதுக்கு அப்புறம் இந்த சைனாக்காரி வெளியே வந்துடுறா. இருந்தாலும் இவளுக்கு மனசு இல்ல, அழுதுகிட்டே போயிட்டு இருக்க. அப்ப திரும்ப உள்ள பார்த்தா இந்த முட்டை வேற கையில ஊசியோட நின்றுட்டு இருப்பான். இவனால அந்த ஊசியை போட முடியல, என்னால இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு அந்த ஊசி அந்த இடத்துல போட்டுட்டு இவனு வெளியே போயிடான். கூடவே அந்த லேடி போயிடா. இவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் அந்த ஊசியை போடலான்னு இவ உள்ள வந்துட்டு இருப்பா. அப்ப நம்ம கருப்பு சயின்டிஸ்ட் தான் அவளுக்கு முன்னாடி வேகமா வந்து அந்த விச ஊசி வேற கையில எடுத்துறா. இத பார்த்த நம்ம ஹீரோன் அந்த கருப்பனை அடிச்சு அவங்கிட்ட அந்த ஊசியை வாங்கலான்னு பார்க்க, அப்ப அதே நேரம் பார்த்து இந்த எமி வேற பின்னாடி வந்ததும் அந்த மைக்க கடை வச்சு இவனை சுட்டதும் இவளும் மயங்கி போயிடா. அப்ப முழிச்சு பார்த்தா இந்த மார்க்கன் அடைச்சு போட்டிருப்பாங்களே அதே குண்டுக்குள்ள இவளை அடைச்சு போட்டிருப்பாங்க. அப்ப எதுக்கு பார்த்தா அந்த கருப்பை வேற நின்றுட்டு இருப்பான்.
இருப்பான். நம்ம ஹீரோனை பார்த்து எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால இதை பண்ண முடியாது, நாங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போறோம்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இவள அந்த கருப்பனை பார்த்து நான் கார்பேட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவங்க வேற வந்துட்டு இருக்காங்க, முதல்ல என்னை வெளியே விடுங்க, இது எல்லாத்தையும் பேசி சரி பண்ணலான்னு இவன் அந்த கண்ணாடி கிட்ட என்ன வெளியே விடுங்கடா கத்திட்டு இருப்பா. இதெல்லாம் கண்டுக்காம அந்த கருப்பன் நின்னுட்டு இருக்க. அப்ப இதே நேரம் உள்ள பார்த்தா இந்த மொட்டை சயின்டிஸ்ட் தான் மார்க்கன் அவரை எழுப்பி அவளோட கண்ணத்தை வர தட்டிட்டு இருப்பான். அப்ப அவளை முடிச்சதுமே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த மொட்டையோட மூஞ்சில அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டு அங்க இருக்க அந்த விசவசி எடுத்து இவனோட வயித்துல வேற குத்திடுறா. இதை பார்த்து எம்மி வேற வேண்டாம் வேண்டான்னு கத்திட்டு இருப்பா. இவ தடுக்கிறதுக்குள்ள அந்த விஷ மருந்த இந்த மொட்டையோட உடம்புல செலுத்திடுறா. அப்ப அதே நேரம் பார்த்து இந்த கருப்பு சயின்டிஸ்ட் வர உள்ள வந்துறான். இவளை பார்த்து கண்ணை நீண்டிட்டு இருப்பான். ஆனா இவனால சுட முடியாது, எல்லாம் பாச கண்ணை மறைக்குது. அப்ப இவளும் பக்கத்துல வந்ததுமே அவங்க கிட்ட அந்த கண்ணை புடுங்கி இந்த பையலோட வயித்துல சுடுவேன். இந்த பையில வயித்த பிடிச்சுக்கிட்டு அந்த ரூம் போட்டு வெளியே வந்துறான். அப்ப எதுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருப்பால, அவகிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்க. இவனோட தலையில சுட்டு இந்த பையில சாவடிச்சிடறான். இவன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து கண்டிப்பா நீ ஒரு நாள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுக்கிறவன்னு இவளை பார்த்து சொல்லிட்டு இவளு வெளியே வர. அப்ப அந்த எம்மியோட கைய பிடிச்சு இவன் அந்த லேப் போட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் வெளியே வரத இந்த சமையல்கார தூரத்துல இருந்து பாத்துறான். அப்ப அவனு என்னமோ ஏதுன்னு ஓடி வந்துட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமா வந்துடுறாங்க. அப்ப வீட்டுக்கிட்ட பார்த்தா அந்த லேடி வேற கிளம்பிட்டு இருப்பா, அவளோட காரை ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு எம்மி வந்ததுமே இந்த எம்மிய பார்த்து இவளோட புருஷனாத கேப்பா. இந்த புருஷங்கார் யாருன்னா செத்து போன அந்த மொட்டை சயின்டிஸ்ட் தான். அப்ப இவளு அழுதுகிட்டு ஏதோ சொல்ல வர அதே நேரம் பின்னாடி பார்த்தா அந்த மார்க்கனவர் வந்துரா. இவ கையில வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு அவளோட தலையில அடி அடின்னு அடிச்சு இந்த லேடியை சாவடிச்சிரா. இத பார்த்து எம்மி வேற அப்படி சாக்காக. அப்ப அவ பக்கத்துல வந்து அவகிட்ட கண்ணை கொடுத்து பயப்படாத, உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்ன உண்மையா நேசிக்கிற ஒரு ஆளு நீ ஒருத்தி தான், உன்னை காயப்படுத்த மாட்டேன்னு இவன் அந்த கண்ணை கொடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிரா. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு இவன் மேல பாத்துட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் விடிஞ்சு போயிருது. அப்ப அந்த மார்க்கன் வீட்டுக்குள்ள போனதுமே இவன் முத ஒரு ஆள் அடிச்சிருப்பாள கண்ணுல வேற, அவளை போட்டு அட்டின்னு அடிச்சு அவளை வேற சாவடிச்சிடறா. கடைசியில அவளோட கழுத்திலும் உடைச்சுதான் அவன் சாவடிப்பா. அப்ப இந்த பக்கம் அந்த சமையல்கார உள்ள வந்ததுமே இந்த மொட்டை சைடு செத்து கிடப்பானே இதெல்லாம் பார்த்து இவன் மிரண்டு போயிறான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்தா அங்க இருக்க கைத்த பிடிச்சி எப்படி ஏறி இவன் மேல வந்துடுறா. அப்ப முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். இவ காலால உதைச்சு அந்த கண்ணாடி உடைச்சு இவளு வெளியே வந்துடுறா. அப்ப திரும்ப வீட்டுக்குள்ள பார்த்தா இந்த சைனாக்காரி கம்ப்யூட்டர்ல வீடியோ கால் பேசிட்டு இருப்பா. அப்ப இவ பக்கத்துல வந்ததுமே அவளுக்கு நெத்தியில முத்தத்தை கொடுத்து அவளோட மூச்சை வேற பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா துடிக்க அவளை சாவடிச்சிடறா. அப்ப நம்ம ஹீரோனது வீட்டுக்குள்ள வந்ததுமே இந்த வயசான சயின்டிஸ்ட் இருப்பானே அவன் வருத்தம் தாங்க முடியாம தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணிருப்பான். இத பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சைனாக்காரி ரூமுக்கு வந்து பார்த்தா அவளு செத்து கிடப்பா. அப்ப இத பாத்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த மார்க்கன் அந்த ரூம்ல ஒளிஞ்சிருப்பா போல. அப்ப திடீர்னு பாஞ்சு வந்து இவ கூட சண்டை போட்டுட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சரியான சண்டை நடக்கும். இவ அவள் அடிக்க அவ இவள் அடிக்கன்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு கடைசி அந்த வீட்டோட பால்கனி வழியா அது விழுந்து மேல இருந்து ரெண்டு பேரும் பொத்துன்னு விழுந்துறாங்க. அப்படி விழுந்ததுல நம்ம ஹீரோனுக்கு நல்ல அடி விழுந்துரும். அப்ப இவ எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோன் மூஞ்சில ஒரு அடியை போட்டு எதுக்கு அந்த சமையல்கார ஓடி வருவான் அவனையும் அடிச்சு போட்டுட்டு இவ அந்த காருக்குள்ள வந்துறா. காருக்குள்ள பார்த்தா கூடவே எமி இருப்பா. ஏன்னா இவளோட கண்ட்ரோல்ல இருக்கனால இவளால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப அந்த காரை ஓட்டுறது யாருன்னா இந்த மார்க்கன் தான். பட்டு வேகமா போயிட்டு இருப்பா. முன்னாடி அந்த கேட்ட உடைச்சு போயிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்தா அவ்வளவு ஒரு கார் எடுத்து வந்துட்டு இருப்பா. இவளை விரட்டி வந்துட்டு இருக்க. பட்டு வேகமா போயிட்டு இருப்பா அந்த மார்க்கன் வேற. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி அடிச்சு புடிச்சு விரட்டி இவ பக்கத்துல வந்துடா. இவ பக்கத்துல வரமே அவளோட காரை வச்சு இடிக்கவும் இவளு போய் ஒரு மரத்துல முட்டிடுறா. இந்த கேப்ல வேற அந்த மார்க்கன் வேற முன்னாடி போக அப்ப நம்ம ஹீரோன் அந்த காரை விட்டு இறங்குனதுமே பின்னாடி பார்த்தா அந்த சமையல்கார வந்திருப்பான். அப்ப அவங்கிட்ட போய் என்னன்னு கேட்டா அவங்க எங்க போயிருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும். இவன் அந்த இடத்த சொல்லமே அவங்கிட்ட இருக்க அந்த காரை வாங்கி இவ வேற வந்துட்டு இருப்பா. அந்த பக்கம் பார்த்தா அந்த மார்க்கன் எமியும் ஒரு ஆத்துக்கிட்ட வந்திருப்பாங்க. இந்த ஆத்த தான் ஆல்ரெடி எமி வேற மார்க்கன் சொல்லியிருப்பா. அந்த இடமே சொர்க்கமா இருக்குன்னு சொல்லிருப்பால. இந்த இடத்த பாக்குறதுக்காக தான் இவ வேற அடிச்சு புடிச்சு வந்திருப்பா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த பாத்துட்டு இருக்க. அதே நேரம் நம்ம ஹீரோனை பார்த்தா இவ கார் எடுத்து வரவல்ல இவரோட காரை வேற பாத்துறா. அப்ப இந்த வழியா தான் போயிருப்பாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனா முன்னாடி வந்துறா. அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க. இவளை கண்டுபிடிக்கிறதுக்காக மேல துப்பாக்கியை பத்தி சொல்றமே. அப்ப இந்த துப்பாக்கி சத்தத்தை இந்த மார்க்கன் கேட்டுறா. அப்ப அவள் அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. இவ இந்த பக்கம் அந்த பக்கமா நம்ம ஹீரோன் வேற பாத்துட்டு இருப்பா. ஆனா இவளுக்கு பின்னாடிதான் அந்த மார்க்கன் நின்றுட்டு இருப்பா. அவளை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடி சண்டை. இந்த சண்டையில நம்ம ஹீரோனை கீழே தள்ளி விடுமே. அந்த மரத்துக்கிட்ட ஒரு குச்சி மாதிரி இருக்கும். இவளோட வயித்துல வேற குத்திரும். அப்ப இவ வழியில துடிச்சிட்டு இருக்க. இவ பக்கத்துல வந்து முகத்தை பார்த்து இவளை ஒண்ணும் பண்ணாம அப்படியே போயிடுறா. நேரம் இந்த ஆத்துக்கே வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவ முகத்துல ரத்தக்கரையா இருக்கும்ல. இத பார்த்து எமி வேற சாக்காயிரா. அப்ப அதே நேரம் பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோன் வந்ததுமே கையில வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு அவளோட முகத்துல அடிச்சு அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. அப்ப இவள அந்த தண்ணிக்குள்ள வந்ததுமே இவளோட தலைய பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கு அமுக்கிட்டு இருப்பா. அவளு மூச்சு விட முடியாம திணறிட்டு இருப்பா. கடைசி அந்த தண்ணிக்குள்ள அமைக்க அந்த மார்க்கனை சாவடிச்சிரா. இவ செத்து மிதக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எமியை போட்டு தள்ளிரா. அப்படி போட்டு தள்ளிட்டு இவ வந்துட்டு இருக்க. அப்ப அந்த சமையல்கார வந்ததுமே இந்த எமியை தான் கேட்பான். எமைக்கு என்னாச்சுன்னு கேட்டா இவ எந்த பதிலும் சொல்லாம அந்த சமையல்கார போட்டு தள்ளிரா. கடைசி அங்க இருக்க அத்தனை பேரும் செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கார்பரேட் கம்பெனி ஓனர் இருப்பானே நம்ம ஹீரோனை உட்கார வச்சு பேசிட்டு இருப்பான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த பக்கம் இவங்களோட ஆட்கள்லாம் அந்த செத்து போன உடம்பெல்லாம் கைப்பற்றிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கார்பரேட் சேர்ந்த கம்பெனிக்கார என்ன சொல்லுவானா நாம ரெண்டாவது உருவாக்குன அந்த புராண
ப்ராடக்ட் தான் நமக்கு சரிப்பட்டு வரும், நாம சொல்ற வேலைய கரெக்டா செஞ்சு முடிக்கும் அப்படின்னு யார சொல்றானா நம்ம ஹீரோனை தான் சொல்லுவான். ஏன்னா நம்ம ஹீரோனும் செயற்கையால உருவாக்கப்பட்ட ஒரு பெண் தான். இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவரோட பேசல எந்த இடத்துலயுமே அவளோட ரியாக்ஷன் மாறி இருக்காது, எப்பவும் ஒரே மாதிரி இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த மார்க்கன் வேற அடிக்கடி அவளோட கைய பாத்திருப்பா. அதே மாதிரிதான் இவள் அந்த கைய பாக்குற மாதிரி காட்டி நமக்கு சொல்லாமலே புரிய வச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.